அனைத்து அடியார் பெருமக்களின் ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி. கைலை மலையானி போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனி திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா வாருங்கள் ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. ஐயா கேட்கலையே நீங்க பேசுறது. ஐயா மைக் ஆன் பண்ணிக்கீங்க. ஐயா மைக் ஆன் பண்ணிக்கீங்க. நீங்க பேசுறது ஐந்து கண்டனை ஆனை முகத்தனை இன்றின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேற் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையை. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்தவரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வெண்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியாருக்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை. சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். நாம் 35வது அமர்வு திருவருட்பயன் நிறைவான 100வது குறளிலே இருக்கிறோம். இதனை எவ்விதமான தடங்களும் இல்லாமல் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு துணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும், இதனை நடத்தி தந்திருக்கிற ஈசன் குழுமத்தாருக்கும், அதனுடைய நிர்வாக இயக்குனர் பிரேமா அம்மையார் அவர்களுக்கும், இதனை பதிவேற்றம் செய்து வருகிற சாருமதி அம்மையார் அவர்களுக்கும், திருவாசக சிந்தனை மற்றும் வேலுண்டு வினையில்லை குழுமத்தினுடைய இயக்குனர் ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் போற்றி வணங்கி நன்றி பாராட்டி மகிழ்கிறேன். பொதுவாக சிவபெருமானை அடைவதற்கு 2 வழிகளாக சொல்லுவார்கள். ஒன்று அன்பு, இன்னொன்று அறிவு. அன்பு நெறி என்பதைத்தான் பக்தி என்று சொல்கிறார்கள். அறிவு நெறி என்றால் ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்டு அதற்கு விடை பெற்று அதன் பிறகு இறைவனிடத்திலே அன்பு செலுத்துதல் ஒரு முறை. அந்த அன்பு நெறியிலே சிவபெருமானை வழிபடுகிற முறை தோத்திர நூல்கள் என்று நமது சமயம் சொல்கிறது. அந்த தோத்திர நூல்கள் 12 திருமுறைகள் என்று வழங்கப்படுகின்றன. இதனை 27 ஆசிரியர்கள் அருளியிருக்கிறார்கள். நமது சமயத்திற்குள்ள பெருமை என்ன என்றால், நமது சிவபெருமானை 11ஆம் திருமுறையிலே முதல் பாடல் மதிமதி புரிசை என்கிற பாடலை இயற்றி அவரும் அதில் ஒரு புலவராக இருக்கிறார் என்பதுதான் நமக்கும் சமயத்திற்கும் உள்ள பெருமை. அதே போல அறிவு நிலையிலே நின்று எல்லா கேள்விகளையும் கேட்டு எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு சமயத்திலே இடம் இருக்கிறது, அவற்றிற்கு அனைத்திற்கும் விடை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிலே சாத்திர நூல்கள்
14 நூல்கள் உள்ளன. இந்த 14 நூல்களையும் சைவ குறவர்கள் என்று சொல்லக்கூடிய சந்தனாச்சாரியார்கள் அருளியிருக்கிறார்கள். இதிலே மிகச் சிறப்பான நூல், தலையாய நூல் என்று சொன்னால் அது சிவஞான போதம். அதை உயர்போதம் என்று சொல்லுவார்கள். அதை அருளி செய்தவர்தான் மெய்கண்டார். மெய்கண்டார் சிவஞான போதத்தை தோற்றுவிப்பதற்கு முன்னரேயே திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார் என்ற 2 நூல்கள் தோன்றியிருந்தன. மெய்கண்டாருக்கு பிறகு அருள்நந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியார் என்கிற நூலையும், இருபா இருபகுதி என்கிற நூலையும் அருளி செய்தார்கள். சந்தனாச்சாரியார்கள் இடம்பெறாமல் திருவதிகை மனவாசகம் கடந்தார் உண்மை விளக்கம் என்கிற ஒரு நூலினை அருளி செய்தார். அதைத்தான் நம்ம சென்ற அமர்வுல பார்த்தோம். அதற்கும் பிறகு உமாபதி சிவாச்சாரியார் 8 நூல்களை அருளி செய்திருக்கிறார்கள். அந்த 8 நூல்களினுடைய தொகுதி சித்தாந்த அட்டகம். அஷ்டகம் என்பதுதான் தமிழ்ல அட்டகம் என்கிறார்கள். அந்த சித்தாந்த அட்டகம் என்கிற தொகுப்பிலே இருந்துதான் நாம் திருவருட்பயன் என்கிற நூலினை இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மற்ற நூல்கள் என்ன என்று சிலர் அறியாமல் இருக்கக்கூடும் என்பதற்காக மற்ற நூல்களினுடைய பெயர்களையும் சொல்கிறேன். சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவெண்பா, போற்றி பகிருடை, கொடிக்கவி, நெஞ்சு விடுதூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம் ஆகிய 8 நூல்களை தான் அவர் அருளி செய்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லை, 4 துதியான பூழியர்கோன் வெப்பொழித்த என்ற பாடலை அருளி செய்தவரும் அவரே. அப்ப நம்ம மேல எவ்வளவு கருணை இருந்தால் இவர்கள் அற்புதமாக சமயாச்சாரியார்களையும் சந்தனாச்சாரியார்களையும் நமக்கு அறிமுகப்படுத்தும் வகையிலே தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இவருடைய திருவருட்பயன் என்ற நூலிலே குறள் வெண்பாக்களினால் ஆன 10 அதிகாரங்களை கொண்ட ஒரு நூல்தான் திருவருட்பயன். இந்த 10 அதிகாரங்களும் சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கொள்கை, பதி, பசு, பாசம் ஆகியவற்றினுடைய தன்மை, இயல்புகள், சிறப்பு ஆகியவற்றை முதல் 3 அதிகாரங்களிலே சொல்லியது. பிறகு பாசம் என்பதில் ஆணவ மலத்தினுடைய சிறப்பை சொல்லியது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருவருளுடைய உண்மை என்ன, திருவருள் என்ன செய்யும் என்பதை அருளது நிலை என்ற அதிகாரத்திலே பார்த்தோம். பிறகு அந்த திருவருளானது பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு மானுட சட்டை தாங்கி வந்து குருவடியமாகி தீட்சை தந்து நம்மையெல்லாம் உயிர்ப்பார்கள். அதைத்தான் அருள் உருநிலை, அருளானது உருவம் பெற்று வருகின்ற நிலை என்ற 4வது அதிகாரமாக பார்த்தோம். அதே போல 5வது அதிகாரத்திலே அறியும் நெறி. ஏன்னா அவர் உபதேசம் சொல்லிட்டார், அந்த உபதேசத்தை கேட்டோம், கேட்டுட்டு அதை சிந்திக்கிறோம், தெளிகிறோம். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டே இருக்கும். அந்த நிலை வரும்பொழுதுதான் நம்ம ஆன்மாவானது அறிகிறதுனால அதற்கு அறியும் நெறி என்று 5வது அதிகாரம் பார்த்தோம். 6வது அதிகாரம் இவ்வாறு அறிவதனால இந்த அதிகார எண் வந்து பிழையா இருக்கு, வரிசையை சொல்லுங்க. அதிகார எண் சொல்றீங்களா வருஷப்படுத்தி, அது 7 தான் உயிர் விளக்கம். ஆமா, 7 உயிர் விளக்கம், 6 வந்து அரிய நெறி. அது வந்து சரியா பார்த்துங்க. சரிங்க சரிங்க, ரைட், சாரி சரிங்க, இந்த வந்துட்டு வரேன். ஆமாங்க ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. 7 வந்து இன்புறு நிலைங்கய்யா. ஐயா 7 வந்து உயிர் விளக்கம், 8 வந்து இன்புறு நிலை, 9 5 எழுத்து அருள் நிலை, 10 அணைந்தோர். ஆமாங்க ஆமாங்க, சாரிங்கய்யா. முதல்ல நம்ம வந்து அந்த மாதிரி 5 வந்து நீரும் இருவினைகள். சரி, ஒரே நிமிஷம். 5 வந்து அருள் உருநிலை,
6வது அதிகாரம் வந்து அறியும் நெறி. ஆமா, ஆமா. 7வது வந்து உயிர் விளக்கம். 8வது வந்து இன்புறு நிலை. அதான் கேட்டல், தெளிதல், சிந்தித்தல் என்று சொல்லி பிறகு என்ன பண்ணிட்டோம், நம்ம இன்புறு நிலையை சொல்லியிருக்கிறோம். அடுத்ததா இன்புறு நிலை போன உடனே நம்ம உன்புறு நிலை தான் போயிட்டோமே, பிறகு ஏன் இப்படி 5 எழுத்து அருள்நிலை வருகிறது என்று சொன்னால், இவர்கள் தெளிதல், கேட்டல் அப்படின்ற நிலையில இருப்பவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிட்டை கூடுதல் நிலைக்கு செல்ல வேண்டும். அவருக்கு சாதனமாக இருக்கக்கூடிய 5 எழுத்து அருள்நிலையை அவர்கள் இங்கே விளக்கி இருக்கிறார்கள். அதனாலதான் 5 எழுத்து அருள்நிலை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிட்டை கூடுதல் நிலைக்கு சென்றிருப்பார்கள். அவர்கள் மல வாசனை காரணமாக நாம இவ்வளவு நாளா வாழ்ந்ததனால அவர்கள் திரும்பவும் கீழிறங்கக்கூடும். அதனால தான் அவர் வந்து கடைசிக்கு முன்னாடி உள்ள அதிகாரத்துல 5 எழுத்து அருள்நிலை என்கிற அதிகாரத்தை சொல்லி இருக்கிறார். அதுக்கு பிறகு இப்ப 5 எழுத்து அருள்நிலை வந்த பிறகு கடைசியா அணைந்தோர் தன்மை, அதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த அணைந்தோர் தன்மையில மொத்தம் 10 குறள்கள். 10 குறள்ல முதல் குறள் என்ன சொன்னாரு, இவர்கள் தூங்காமல் தூங்கி இருப்பார்கள் என்று சொன்னார். தூங்காமல் தூங்கி இருத்தல்னா விழித்து கொண்டே இருத்தல். விழித்து கொண்டே இருத்தல்னா அவங்க நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், நம்ம போலவே உடலை பெற்றிருப்பார்கள். ஆனால் அவளுக்கு உடலுக்கும் உயிருக்கும் ஒட்டுதல் இல்லாமல் தனித்தனியே இருப்பார்கள். அதைத்தான் அந்த இதுல சொல்லியிருந்தாங்க. எனவே அவர்கள் தூங்கி பார்ப்பதற்கு சாதாரணமாக எதுவும் செய்யாதது போல் இருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள்ளால அவர்கள் சிவானுபவத்திலே தோய்ந்து இருப்பார்கள். அதாவது அதை வந்து தூங்காமல் தூங்கி இருந்தார்கள் என்று அந்த நிலையை சொல்லி இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்த குறள்ல பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், 5 தொழில்களையும் அவர்கள் செய்ய விரும்ப மாட்டார்கள். ஏன்னா சிவனோடு ஒன்றி இருக்கிறார்கள். அப்படிங்கும் போது சிவபெருமான் 5 தொழில்களையும் செய்கிறார். ஆனா 5 தொழில்களையும் செய்வதற்கு விரும்ப மாட்டார். சரி, 5 தொழில்கள் செய்யல, அப்ப தனித்தனியா இந்த தொழில்களை செய்வார்களா? படைத்தல் மட்டும் இல்ல காத்தல் மட்டும் இவ்வாறு செய்வார்களான்னு கேட்டா அதையும் செய்ய மாட்டார்கள். அதனால்தான் 5 தொழிலும் காரணர்களாம் தொழிலும் அந்த மாதிரி தொழிலையும் சரி அதுதான் போகட்டும், சரி உலகத்தவர்கள் செய்யக்கூடிய தொழிலை செய்வார்களானா அதையும் செய்ய மாட்டார்கள். ஆக இந்த வெண்தொழிலையும் செய்ய மாட்டார்கள். எனவே அணைந்தோர் தன்மையில 2வதா அவர்களுடைய தன்மையை சொல்லி இருக்கிறது. 5 தொழிலை செய்ய மாட்டார்கள், தனித்தனியான தொழிலை செய்வதற்குள்ள பதவியை அடைய வேண்டும், பதமுத்தியை அடைய வேண்டும் என்று நினைப்பார்களா என்று கேட்டால் அதுவும் நினைக்க மாட்டார்கள். பிறகு வெண்தொழில்கள் நாம் போன்றவர்கள் செய்யக்கூடிய தொழிலையும் செய்ய மாட்டார்கள் என்று 2வது குறளிலே சொன்னோம். 3வது குறள்ல எல்லாம் அறியக்கூடிய அறிவு நிலை எய்தியிருந்தாலும் கூட அவர்கள் சிவத்தை தவிர வேறு எதையும் அறிய மாட்டார்கள். அதைத்தான் இதுல சொல்லியிருக்கோம். எனவே சிவத்தை தவிர எல்லா அறிவும் அறிவக்கூடிய தன்மை இருந்தாலும் கூட அவர்கள் மற்றவற்றை, அதாவது சிவத்தை தவிர மற்ற ஒன்றையும் அறிய மாட்டார்கள் என்று 3வது அதிகாரத்திலே சொல்லியிருந்தோம். 4வது அதிகாரத்துல அவர்கள் எவ்வாறு ஒரு ஆமையானது இடர்வுறும் காலத்து 5 உறுப்புகளையும் உள்ளே அடக்கி கொள்ளுமோ அதே போல அவர்களும் உலக இயல்புகளிலே இருக்கும் பொழுது 5ஐயும் உள்ளே அடக்கி கொண்டிருப்பார்கள். அதனால புலன் அடக்கி தம் முதல்னா சிவம், தம் முதல் கண் புக்கு ஒருவர் எதின் போலனா ஆமை போல என்று ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறார்கள். பிறகு 5வது குறள்ல பாத்தீங்கன்னா எவ்வாறு இறைவன் எல்லா இடத்திலும் வியாபகமாக இருக்கிறானோ அதே போல இந்த ஆன்மாவும் எல்லா இடத்திலும் வியாபகமாக இருக்கிறது. இந்த மாதிரி எல்லா இடத்திலும் வியாபகமா ஆன்மாவும் இருக்கும் என்பதை நாம இதிலிருந்து ஒரு புதிய செய்தியாக அறிந்து கொள்கிறோம். ஆக பதி பசு பாசமாகிய 3ம் அனாதி என்று சொன்னதை போல எவ்வாறு இறைவன் வியாபகம் பெற்றிருக்கிறானோ அதே போல இவரும் வியாபகம் பெற்றிருப்பார். ஆனால் சூழ்ந்திருக்கிற ஆணவ மலம் காரணமாக வியாபக அறிவு அல்லது வியாபகம் உள்ளது ஆன்மா என்று நாம் அறிந்து கொள்ளாமலே இருக்கிறோம். ஆனால் அணைந்தோர்கள் அதை அறிந்து கொண்டு இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். கடைசியா 96வது பகுதியில் என்ன பண்றாங்க, உள்ளும் புறம், உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, வெளியில என்ன. ஆக பார்க்கும் பொழுது நமக்கு நம்ம போன்றவர்களுக்கு மாயா காரியமான இந்த உடம்பு தான் தெரியும். ஆனால் அணைந்தோர்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற சிவம் தெரியும். அதுதான் தாயுமானவர் சொல்லுவாரு, காதற்று போன முறி கட்டி வைத்தால் ஆவது உண்டோ. முறினா இந்த ஓலை எழுதி வச்சிருப்பாங்க பாருங்க, அதுக்கு முறின்னு பேர்.
அது காது அற்று போச்சுன்னா அது பயன்பாடு இல்லை. எப்படி இந்த காதற்ற ஊசின்னு சொல்றாங்கல்ல, அது போல பயன்பாடு இருக்காது. எனவே அதை சேமித்து வச்சு கட்டி வச்சு பிரயோஜனம் இல்லை. காது அற்று போன முறி கட்டி வைத்தால் ஆவது உண்டோ, தீதற்ற காயமும் அச்செய்கையே. இந்த உடம்பு அதுபோல போதமாய் நிற்பர் அல்லால் இச்சகத்தில் நேரார்கள். அவர்கள் இந்த சகத்தோட சேர்ந்திருக்க மாட்டார்கள். நேர்ந்திடினும் தற்பரமா கண்டிருப்பார் தாம். ஆக எல்லா உயிர்களிடத்தும் சிவத்தையே கண்டிருப்பார்கள் என்று தாய்மானவர் சொல்வதை போல சீவன் முக்தர்கள் எங்கும் எதிலும் சிவத்தை காண்பார்கள் என்று இதுல சொல்லியிருக்கிறோம். அதனால எள்ளும் திறமும் இல்லைன்னா இதனால் இகழ்ச்சி அடையவோ அல்லது ஒன்றை புகழவோ மாட்டார்கள். ஏன்னு கேட்டா எதன் மீதும் அவர்களுக்கு விருப்பு வெறுப்பு இருக்காது. விருப்பு வெறுப்பு இல்லை என்பதனால எந்த செயலையும் சிவார்ப்பணம் என்று சொல்லி சிவமே செய்வதாக சொல்லுவார்கள். எனவே அவர்களுக்கு ஆகாமிய வினை இல்லை. அதைத்தான் அடுத்தது சொன்னாரு, உறும் தொழிற்கு தக்க பயன். இந்த உலகத்திலே இருக்கிற இன்பம் நாம பற்றோடு இருக்கிற செய்யக்கூடிய தொழிலினால் கிடைக்கும். வரும் தொழில் என்பது பற்றற்று செய்யக்கூடிய செயல். அதனாலே நமக்கு கிடைப்பது பயன். என்ன பயன் கேட்டா வாய்மை பயன். மெய்ப்பொருளாகிய சிவபெருமான் தான் நாம் செய்யக்கூடிய வரும் தொழிலுக்கு பயன் என்று இந்த குறள் சொல்லி இருக்கிறது. அடுத்த குறள் என்ன சொல்லுதுன்னா, இந்த உடம்பிலே நாம கொண்டு வந்திருக்கிற வினை இருக்கு பாருங்க, ஆகாமிய வினை. இது உடலோடு ஏகம். உடலை மட்டும்தான் பாதிக்கும். அணைந்தோர்களுக்கு அவர்களுடைய உணர்வை பாதிக்காது, உள்ளுக்குள்ள போயிடும். ஆக உணர்வை பாதிக்காமல் அவருடைய ஆன்மாவை பாதிக்காமல் உடம்பளவிலே மட்டும் இந்த வினை சென்றுவிடும். அதனாலதான் ஏன்ற வினை உடலோடு ஏகும். இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும். நடுவுல ஏதேனும் வாய்ப்பு இருந்து ஆகாமியம் ஏறுமானால் அது அருளே சுட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, சஞ்சித வினையை அந்த நிர்வாண தீட்சையில் குருமூர்த்தமாக வந்து நமக்கு எரித்து விடுவார். அப்ப 2 தான் இருக்கும். சஞ்சிதம் போயிருச்சு. அதுக்கு அடுத்தது இன்னும் 2. இந்த 2 வினைகளுமே முதல்ல வினை நம்ம கொண்டு வர்ற வினை, அதான் ஏன்ற வினைன்னு சொன்னார். இதைத்தான் பிராரத்த வினைன்னு சொல்றோம். இந்த பிராரத்த வினை இவங்களுக்கெல்லாம் உடல் ஊழாய் கழியும். நம்ம போன்றவங்களுக்கு உயிர் ஊழாய் கழியும், உயிரையும் பாதிக்கும். ஆனால் அவர்களுக்கு உடல் அளவிலே பாதிக்கும் என்பதனால அந்த வினை கழிந்துவிடும். அதனால் ஆகாமிய வினை ஏற்படாது. ஏன்னு கேட்டா எந்த உயிரினத்திலும் அவர்கள் விருப்பு வெறுப்பு இல்லாமல் பற்றற்று செய்வதனால ஆகாமிய வினையும் இருக்காது. ஆகாமிய வினை இல்லைங்கிறதுனால 3 வினையும் இல்லை. எனவே அணைந்தோர்களுக்கு முக்தி இன்பம் உறுதியாயிற்று. எனவே இந்த 3 வினைகளும் ஏறாமல் இருப்பதனால அவர்களுக்கு அணைந்தோர்கள் இறைவன் திருவடியிலே முக்தி இன்பத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது 99வது குறள்ல என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி 3 வினைகளும் ஏற்படாது என்பதனால அம்மையும் இம்மையேதான். ஆக இந்த பிறவியிலேயே உடல் இருக்கும் பொழுதே அங்க இருக்கக்கூடிய ஆனந்தத்தை, உடலை நீங்கி அவர்கள் அங்கே சென்றால் என்ன ஆனந்தம் கிடைக்குமோ அதே ஆனந்தத்தை இவர்கள் இந்த உடல் இருக்கும் பொழுதே இங்கேயே பெறுவார்கள் என்று அந்த அம்மையும் இம்மையே ஆம் என்ற குறள் சொல்லுகிறது. இப்போ நம்ம கடைசியா ஒரு குறள் படிக்க போறோம், 100வது குறள். எனவே இந்த நூலினுடைய நிறைவு பகுதியில வந்திருக்கிறோம். இதுல உலகத்தின் மீது கருணை கொள்வார்கள். இதான் அதுக்கு தலைப்பு. உலகின் மேல் கருணை. என்ன கருணை? கள்ளத் தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக. திரும்பவும் படிக்கிறேன். கள்ளத் தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக. பின்னாடி இருக்கிற வெள்ளத்தலைவர்ங்கிறது வெள்ளத்து அலைவர் அப்படின்னு பிரிச்சு படிச்சுக்கணும். தலைவர் தெரியும், எல்லாத்துக்கும் தலைமை தாங்குகிறவர்கள். கள்ளத்தலைவர்னா பொய்யான தலைவர்னு அர்த்தம். யார் பொய்யான தலைவர்? நம் போன்றவர்கள் பொய்யான தலைவர். ஏன் நாம பொய்யான தலைவர்கள் அப்படின்னு கேட்டா, நாம இறைவனை மறந்து நாம தான் தலைவர்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை இல்லை. ஆக உலக மாந்தர்கள் இறைவன் தான் தலைமை, நாம அவனுக்கு
அடியவர் தான் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம நாம தான் தலைவர் என்று செருக்குற்று வாழ்கிறோம். அதனால நமக்கு கள்ளத்தலைவர்னு பேரு. அணைந்தவர்கள் இவங்களை பார்க்கிறாங்க. இந்த கள்ளத்தலைவர்கள் வினை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த வினையால துன்பம் தான் ஏற்படும். ஏன்னா இவர் கள்ளத்தலைவர், அதனால தீவினை தான் செய்வாரு. இதனால துன்பம் ஏற்படுதும். இந்த துன்பத்துல இவர்கள் உழன்று கொண்டே இருக்கிறார்கள். அதை பார்த்த உடனே அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, அறியாமையினால இந்த உயிர் கிடக்குது, பாவம் இல்லையா அப்படின்னு தன் கருணையினால அவர்கள் மீது இரக்கம் கொள்வார்கள். அதான் கள்ளத்தலைவர் துயர் கருதி அதை நினைந்து பார்த்து அவர்கள் தன்னுடைய இரக்கத்தை காட்டுவார்கள். தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக. சிவனை அடைந்தோராகிய ஞானிகள் தமது இரக்கம் மிகுதியினாலே அதன் மீது பரிவு கொண்டு உய்யும் நெறியை காட்டுவார்கள். அப்ப அணைந்தோர்கள் சரி நாம தான் சிவானுபவத்தை பெற்றுட்டோம், மற்ற உயிர்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவங்க சிவானுபவத்திலேயே இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இவர்கள் உலகத்தவர் மீதும் இரக்கம் கொள்வார்கள். ஏன் உலகத்தவர் மீது இரக்கம் கொள்வார்கள்னா இவர்கள்லாம் கள்ளத்தலைவர், இவங்கெல்லாம் தலைவையே கிடையாது. இருந்தாலும் கூட இவங்க நாம தான் எல்லாம் என்று நினைத்து கொண்டு, நம்மால் தான் எல்லா காரியமும் நடக்கிறது என்று நினைத்து கொண்டு இவர்கள் செய்வதனால இந்த தலைவருக்கு கள்ளத்தலைவர்னு சொல்றார். இவர்கள் வினைகளை செய்வார்கள். இப்படி வினைகளை செய்யும் பொழுது துன்பம் அடைவார்கள். ஏன்னா பற்றோடு செய்வாங்க, அதனால துன்பம் அடைவார்கள். அவ்வாறு துன்பம் அடைகிற பொழுது அதை பார்க்கிற அணைந்தோர்கள் இந்த உயிர் ஏன் இவ்வளவு சிரமப்படுது, அதுக்கு நம்ம உய்யும் நெறிய காட்டுவோம், இப்படிலாம் இருங்க. சிவபெருமானை அடைவதற்கு தோத்திர நூல்கள் இருக்கின்றன, சாத்திர நூல்கள் இருக்கின்றன, அவையெல்லாம் நம்ம படிப்போம், படித்து சிந்திப்போம். அதுக்கும் பிறகு நாம ஒரு தெளிந்து முடிவுக்கு வருவோம். வந்து இறைவனை அடைவதற்குரிய உய்யும் நெறியை அவர்கள் காட்டுவார்கள். அந்த அணைந்தோர்கள் நம்ம போலவே உடம்போடு இருப்பார்கள். ஆனா அவங்களுக்கு ரெண்டு நிலை உண்டு. ஒண்ணு உடலை மறந்து உயிரை மட்டும் நினைச்சுக்கிட்டு இன்பத்திலேயே தோய்ந்திருக்கும் நிலை. அவங்க உடலை பத்திலாம் கவலையப்பட மாட்டாங்க. தன்னுடைய ஆன்மா சிவானுபவத்திலே எந்த நேரமும் திளைத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நினைச்சுக்கிடுவாங்க. இது ஒரு நிலை. அந்த நிலையில அவங்க பேசவே மாட்டாங்க. இது பேசாத நிலை, மோன நிலை. அடுத்தது அந்த மோன நிலை தான் ஆனந்த நிலைன்னு சொல்றோம். இந்த பின்னைய நிலை இருக்கு பாருங்க. இன்னொரு நிலை என்னன்னா, இந்த உலக உயிர்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, இல்லை பின்பற்றாலும் பின்பற்றாம இருந்தாலும் சரி, அதை கனிவோடும் சில நேரங்கள்ல கொஞ்சம் கடுமையாகவும் அவர்கள் அந்த உயிர்களுக்கு அறிவுரை சொல்லுவார்கள். இதுக்கு பேசும் நிலைன்னு பேர். அப்ப எல்லா அணைந்தோர்களும் இரண்டு நிலையில இருப்பாங்க. ஒண்ணு உடலை மறந்து தன் ஆன்மாவுக்கு சிவானுபவத்தை தந்து மோன நிலையிலே இருப்பார்கள். அது பேசா நிலை. அருணகிரிநாதர் சொல்லாரு பாருங்க, பேசா அனுபூதி பிறந்ததுவேன்னு சொன்னார் இல்லைங்களா. அந்த பேசா அனுபூதி அதுதான், அந்த நிலையில இருப்பாங்க. அதே இவங்க உடம்போடு சேர்ந்து இங்க இந்த உயிர்கள் மேல இவ்வளவு துயரப்படுதே அப்படின்னு தன் இரக்கம் கொண்டு தன் கருணையினால வெள்ளத்து அலைவர்னா அங்கும் இங்கும் திரிவார்கள்னு பொருள் சொல்லக்கூடாது, உய்யும் நெறியை காட்டுவார்கள். இந்த உயிர் மீது இரக்கம் கொண்டு இவங்களுக்கு உய்யும் நெறி என்ன என்று சித்தாந்த நூல்கள் மூலமாகவோ அல்லது தன்னுடைய உபதேசம் மூலமாகவோ அவர்களுக்கு சொல்லுவார்கள். அவர்கள் பேசும் நிலை வருகிற பொழுது தாங்கள் பெற்ற அனுபவத்தை, சொல்ல முடியாத இன்ப அனுபவத்தை இந்த உலகத்திற்கு உணர்த்துவார்கள். உலகத்தவர்களை பார்க்கிற போது அவர்கள் மீது கருணையோடு இருப்பார்கள். அவர்கள் பெற்ற இன்பத்தை பெருமித உணர்ச்சியோடு நமக்கு சொல்லுவார்கள்.
எப்படி ஒரு பறவை மேல மேல பறந்து போய் அங்கிருந்து கீழே இருக்கிற அனைத்தையும் பார்க்கிறதோ, அதுபோல உயர்ந்த நிலையிலே இருக்கிற அணைந்தோர்கள் கீழே இருந்து அத்தனையையும் பார்ப்பார்கள். அதைத்தான் இதுல சொல்றார். கள்ளத் தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக. அப்ப அலைவர்னு சொன்னா இங்க வாழா அங்கேயும் போயிடுறது இல்லை, உய்யும் நெறியை காட்டுவார்கள். சரி, அப்ப அவங்க இந்த துன்பத்தெல்லாம் பார்க்கும்போது என்ன இப்படி இருக்காங்களே, இந்த பதி பசு பாசம் என்பதை உண்மையை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே அப்படின்னு பார்த்து, பயனற்ற வழியில போகாதீங்க, இந்த வழியில செல்லுங்கள், இதுதான் நமக்கு உய்யும் நெறி அப்படின்னு அவர்கள் காட்டுவார்கள். சரி, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு மருத்துவர் இருக்கார். அவரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி முடிச்சுட்டு இருக்கார். அவர் என்ன பண்ணுவாரு, முதல்ல ஒரு மருந்தகம், அதாவது மருத்துவம் தொடங்குவார், மருத்துவ பணியை தொடங்கி அது மட்டும் இல்லாம தனியா அவருக்குன்னு ஒரு வாழிடம் ஒண்ணு பெரிய அளவுல கட்டிக்குவார், ஒரு வளமனை கட்டிக்குவார். அவர் என்ன பண்ணுவாரு, வளமனையில இருக்கும்போது அவர் மருத்துவர்ங்கிற எண்ணம் இல்லாம அந்த பொருள்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார். அவர் அந்த மருத்துவ தோற்றத்துல இருக்க மாட்டாரு, ஸ்ட்ரெத்து போட்டிருக்க மாட்டாரு, மற்ற உடைகளோ அல்லது மருத்துவ சீட்டோ இதெல்லாம் கையில வச்சிருக்க மாட்டார். இது அந்த பேசா நிலை மாதிரி, அவர் சிவானுபவத்தில் இருக்காங்கல்ல, அந்த அணைந்தோர் தன்மை மாதிரி இவர்கள் அங்க. அதே மருத்துவர் இந்த நோயுற்ற நோயாளிகளின் மீது இரக்கம் கொண்டு நேரா மருத்துவமனைக்கு வந்து மருத்துவ சீட்டை கையில எடுத்துட்டு ஸ்டெத்தை கழுத்துல மாட்டிட்டு இவர்களுக்கு வைத்தியம் பார்ப்பார். அவ்வாறு பார்த்து அவர்களுக்கு தக்க உதவியை, மருந்து, பணம் பெற்றுக்கொண்டாலும் கூட அவர்கள் அந்த உயிரின் மீது இரக்கம் செலுத்தி தன் கருணையினாலே தான் அந்த மருத்துவ தொழிலை செய்கிறார்கள். அதே போலதான் அணைந்தோர்கள். அப்ப எப்படி ஒரு மருத்துவர் வீட்டில் இருக்கும்போது இன்பத்தை அனுபவித்துக் கொண்டும் இங்க வரும்பொழுது, மருத்துவமனைக்கு வரும்பொழுது அவர்களுக்கு தேவையான மருந்து உபகரணங்கள் ஆகியவற்றை கொண்டு சிகிச்சை அளித்தும் இருக்கிறாரோ, அதே போல ஒரு அணைந்தோர் ஜீவன் முக்தர்களாக இருப்பவர்கள் அங்கே சிவானுபவத்தை அனுபவிப்பார்கள். இங்கே இந்த உலக உயிர்களை பார்த்து அவர்கள் படும் துயரத்தை கண்டு இப்படிலாம் இருக்கணும் என்று அவர்களுக்கு சொல்லுவார்கள். எனவே அவர்களுக்கு 2 நிலை இருக்குன்னு சொன்னோம். அதே போலத்தான் நம்ம நாயன்மார்கள் அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா அவர்கள் 2 நிலைகளிலும் இருந்திருப்பார்கள். அதிலும் திருஞான சம்பந்தர் என்ன பண்றாரு, அவங்க தந்தையார் அவரை பார்க்க வரார். வந்த உடனே அவர் கேட்ட கேள்வி எப்படி, சீர்காழியில தோணியப்பர் எவ்வாறு இருக்கிறார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், இந்த உலகத்துல நல்லா வாழலாம், எப்படி வாழலாம், வைகலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையே, இடைவிடாது அவர்களை நாம் நினைத்து கொண்டிருந்தால் நமக்கு கிடைக்கிறது நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சொல்லுவார், கண்ணினல் அகுதுரும் கழுமல வளரக. கழுமலம்ங்கிறது சீர்காழியினுடைய மற்றொரு பெயர். ஆக கண்ணினல் அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. எங்க பெருமானும் உமாதேவியோடு தகுந்த இல்லறம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவ்வாறு இல்லறம் நடத்தி கொண்டிருக்கிறதுனால தான் நாமும் நம்முடைய துணைவியாருடன் மிகுந்த ஒரு நல்ல இல்லறத்தை செய்து கொண்டிருக்கும். ஆக எங்கள் பெருமான் எப்படி இருக்கிறாரோ அதனுடைய வழிகாட்டியாக நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதாவதுதான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். வள்ளுவர் சொல்லுவார், அறம் என்பது 2, ஒன்னு இல்லறம், இன்னொன்னு துறவரம். உலகத்தோடு பற்றோடு இருந்து ஒன்றை பற்றி இருந்து வாழறது இல்லறம். அந்த பற்றை விடுவதும் ஒரு அறம், அது துறவரம். பற்றோடு இருந்து நமது மனைவியோடு குழந்தைகளோடு இந்த உலக இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பது இல்லறம். துறவரம்ங்கிறது இது எல்லாமே மாயை, இறைவனுடைய திருவடி ஒன்றுதான் என்று துறவரம் என்பதை சொல்கிறார். ஆக பற்றை பெறுவதும் ஒரு அறம், பற்றை விடுவதும் ஒரு அறம். அது துறவரம், இது இல்லறம். அவரு துறவரத்திற்கு வழி இல்லறம், இல்லறத்தின் வழியாகத்தான் நாம் துறவரத்தை அடைய வேண்டும்.
அதனாலதான் முதல்ல இல்லறத்தை வச்சு பிறகு துறவரத்தை வைத்தார் திருவள்ளுவர் என்று சொல்லுவார்கள். எனவே நம்ம அருளாளர்கள் நமக்காக இந்த தேவாரத்தில் திருவாசகத்தில் எப்படி வழிபட வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும் என்று அற்புதமாக வழிகாட்டி இருப்பதனாலேதான், அந்த அருளாளர்கள் நம் மீது பெற்ற கருணையின் காரணமாகத்தான் இந்த 12 திருமுறைகளும் இருக்கின்றன. அவற்றை படிப்பதன் மூலம் அவர்கள் காட்டக்கூடிய நெறி, நம் மீது கருணை காட்டி தந்திருக்கிற நெறியை பெற்றிருக்கலாம். இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, மானமா மடப்பிடி வன்கையால் அழகிட காணமார் கடகரி வழிபடும் காணப்பேர். காணப்பேருங்கிற ஒரு தலத்துல ஞானசம்பந்தருடைய தேவாரம் இது. ஊனமாம் உடம்பினில் உரு பெணி கெட எண்ணின். இந்த உடம்பில் உறக்கூடிய பிணியானது கெட எண்ணினால், கெட எண்ணினா ஒன்றும் இல்லை, முக்தி இன்பம், மீண்டும் பிறவா நிலையை அடைய விரும்புமானால் ஞானமா மலர் கொடு. நீங்க ஒரு மலர் எடுத்துட்டு போகணும். கோவிலுக்கு போகும்போது வெறும் கையோடு போகக்கூடாது, மலர் எடுத்துட்டு போகணும். இவர் என்ன சொல்றாரு, மலர்னா சாதாரணமா வெளியில பூத்து இருக்கிற பூக்கள் நினைக்காதீங்க, ஞானமா மலர் கொடு. உள்ளத்துக்குள்ளால இறைவன் தான் நமக்கு உயிர்ப்பவன், அவன் ஒருவனே தலைவன், நான் எல்லாம் தலைவனே கிடையாது, நான் கள்ளத்தலைவர், அவர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி கள்ளத்தலைவர் என்று உறுதியோடு உரைப்போடு யார் ஒருவர் அவரிடத்திலே செல்கிறார்களோ அதுதான் ஞானமா மலர். ஞானம்னா தெரியும். அந்த ஞானமா மலர் கொடு நணுகுதல், இறைவனை சென்று அடைதல் நன்மையே. ஆக ஊனமாம் உடம்பினில் உருபிணி கெட எண்ணில் ஞானமா மலர் கொடு நணுகுதல் நன்மையே என்று இந்த அணைந்தோரினுடைய தன்மை, சமுதாயத்தை விட்டு அவர்கள் தனியாக இருப்பது இல்லை. அவர்கள் உலக உயிர்களின் மீது பரிவு காட்டுவார்கள். வள்ளுவர் சொன்னாரு, அறிவு இருக்கு, அந்த அறிவினால ஏதாவது பயன் உண்டான்னு கேட்டார். ஏன் பயன் இல்லை அப்படின்னு கேட்டா சொன்னார், அறிவினால் ஆகுவது உண்டோ? அறிவினால ஏதாவது நடக்குமா? ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டா, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. வேற ஒரு பிரிதின்னு போட்டார், அது உயர்தனையா இருந்தாலும் சரி அகிரணையா இருந்தாலும் சரி, மற்றவற்றினுடைய துன்பத்தை தன்னோய் போல எடுத்துக்கொண்டு அதை தீர்ப்பதற்கு வழி காணாவிடில் உனக்கு அறிவு இருந்து என்ன பிரயோசனம்னு கேட்டார். அறிவினால் ஆகுவது உண்டோ? பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று வள்ளுவர் சொன்னார். இதைத்தான் இந்த கடைசி அதிகாரத்துல, கடைசி குறள்ல, கள்ளத்தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக. எனவே இவர்கள் நம் மீது இரக்கம் கொண்டு உய்யும் நெறியை நமக்கு விளக்குவார்கள். இவங்க இல்லைன்னா, அணைந்தோர்கள் இல்லை, ஜீவன் முக்தர்கள் இல்லைன்னா, இறைவனுடைய திருவடியை அடைந்தவர்கள் எந்த ஒன்றையும் சொல்ல முடியாது. ஏன்னா அது பரமுத்தி. பரமுத்திலிருந்து அவர்கள் மீண்டும் கீழே வரமாட்டார்கள். பதமுத்தி அடைந்தவர்கள் கீழே வருவார்கள். அந்த மாதிரி கீழே வந்த அருளாளர்கள் தான் நம் மீது இரக்கம் கொண்டு உய்யும் நெறியை காட்டி தேவையான தோத்திர சாத்திர நூல்களை அளித்திருக்கிறார்கள். அந்த நூல்களை நாம் ஆர்வமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற முயற்சியோடு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்விலே கிட்டத்தட்ட 35 அமர்வுகளாக ஏறக்குறைய 8 மாதங்கள் என்னோடு பயணித்திருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி, நாங்கள் தொடங்கும் பொழுது உண்மையிலேயே இந்த அளவிற்கு அன்பும் ஆதரவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. இதிலே சித்தாந்தம் படித்தவர்களும் இருக்கிறார்கள், புதிதாக படித்துக் கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள், புதிதாக படிப்பவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்ந்து, அடியேன் என்னுடைய சிற்றறிவிற்கு எட்டிய அளவிலே இந்த 100 குறள்களையும் திருவருட்பயன் என்கிற நூலையும் ஐயா முனைவர் ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய உரையின் துணை கொண்டு உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இதிலே பலவேறு குறைகள் இருக்கும், குற்றங்கள் இருக்கும். நிறை இருந்தால் அது பெருமானினுடைய திருவடிகளுக்கு சமர்ப்பணம், குறை இருந்தால் அடியனுடைய
ஆணவ மதத்தினுடைய காரணமாக இருக்கிறோம். எனவே அத்தனை அடியார் பெருமக்களையும் என்னுடைய குற்றங்களை நீக்கி நிறைவை பெற்று நிச்சயமாக அவர்கள் காட்டும் உயிர் நெறியை நாமும் கற்று அதன் வழியே நம்மால் இயன்ற அளவு பின்பற்றுவோம் என்று கூறி இந்த வாய்ப்பினை அளித்த நமது பிரேமா அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் இருக்கிற ஈசன் குழுமத்தாருக்கும் நன்றி கூறி இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி காலத்திற்கு பிறகு நாம் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மிக அருமையான ஒரு விளக்கம். அந்த பாடல், கடைசி பாடல் ரொம்ப நல்லா விளக்கம் எங்களுக்கு அடியாரெல்லாம் புரிஞ்சுது. வெள்ள தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக அப்படின்னு சொல்லி இந்த பாடலை விளக்கம் எடுத்தீங்கயா. அத நமக்குதான் சொல்றாங்க. நாமெல்லாம் என்ன பண்றோம்னா, அடியார் நம்ம அறியாமையிலே இருக்கிறோம் இல்லையா, அந்த அறியாமையிலேயே தான் நம்ம இருந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம இறைவனை மறந்து நான் தான் அப்படின்ட்டு எல்லாம் நம்மளாலதான் நடக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால நமக்கு என்னன்னா ஒரு வினைவு தான் வருது, வினை தான் வருது. அந்த வினை இருந்து எப்படி நம்ம துன்பம் தான் வந்து வினைனா நமக்கு மூட்டையா சஞ்சீத வினை தான் வந்துட்டு இருக்கு. ஆகாம வினை, பிரார்த்தனை வினை, மாதிரி 3 வினையும் நமக்கு அதிகமா சேர்த்து கொண்டேதான் போறோம். அனுபவிக்கிறோம், அடுத்த பிறவிலையும் சேர்த்து வைக்கிறோம். எது அது சேர்த்து வைக்கிறது, வினையை வந்து சேர்த்து வைக்கிறோம். அந்த வினையெல்லாம் நமக்கெல்லாம் ஞானிகளான்னு சொன்னோம்னா இரக்கம் கொள்றாங்க, கருணை கொள்றாங்க. அந்த கருணையினால நமக்கு வந்து அந்த உண்மையை, எது உண்மை, பதி பசு பாசம், அந்த நிலையை நம்ம உணரணும், எது உண்மை பொருள் என்று நமக்கெல்லாம் எடுத்து உரைக்கிறாங்க. அந்த மாதிரி எடுத்து உரைத்து அதன் போல நம்ம அந்த உலகிற்கு உயிர் நெறியெல்லாம் காட்டக்கூடியவர்களா அந்த அணைந்தோர் தன்மை உள்ள இருக்க அந்த அடியவர்கள். அந்த சிவத்தையே நம்ம எப்படி உணரணும்ன்ற அந்த அடியார்ல எப்படி இருப்பாங்கன்னா, சிவத்தை அணிந்து இன்புறுகள் அந்த நிலையிலே இருப்பாங்களாம். அந்த உடம்போடையே அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு 2 நிலை உண்டு என்று சொன்னீங்க. ஒன்று வந்து என்னன்னா, உலகையும் உடலையும் மறந்து இன்பத்திலேயே தேய்ந்திருக்க நிலை, அதான் மோன நிலைன்னு சொன்னீங்க. பேசாத நிலை, அருணிகிரிநாதரோட ஒப்பிட்டு கொடுத்தீங்க. 2வது அந்த ஆனந்த நிலையில தான் இருப்பாங்க அவங்க. 2வது வந்து அருள் நிலை. அவங்க வந்து உலக நிலைக்கு வந்து நமக்கெல்லாம் ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய அந்த நிலைக்கு வந்து நம்ம உயிர் நெறிய காட்டுறாங்க. அந்த மனித சட்டத்தாங்க வந்து நமக்கோசம் வந்து அருள் புரியுறாங்க. அந்த மாதிரி ஒரு அழகா அந்த கருணையை எடுத்து கொடுத்தீங்கயா. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர் எப்படி இருப்பாருன்னா, ஒரு நோயாளிக்கு இதுவும் கட்டியிருப்பாரு, தனக்கு ஒரு வீடு கட்டியிருப்பாரு. அந்த வீட்டருக்குள்ள சுகபோகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பாரு. ஆனா மருத்துவமனைக்கு வந்ததும் எல்லா வீடுகளும் அந்த துன்பத்தை நீக்கிறதுக்கு அவர் வந்து அங்க அருள் புரியுறாரு இல்லையா. ஒரு மருத்துவரா வந்து அருள் புரியுறாரு. அந்த விளக்கம்லாம் எடுத்து கொடுத்து சிறப்பான முறையில அந்த பாடல்லாம் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப அற்புதமா இருந்த அந்த ஒரு பாடலுடைய சிறப்பு. அது மட்டும் இல்லாம இந்த நம்ம திருஞான சம்பந்தருடைய அந்த பாடல் அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை அப்படின்னு சொல்லி, மண்ணில் எப்படி வாழணும், எந்த குறையும் இல்லாம வாழலாம் அப்படின்னு சொல்லி, இறைவனை எப்படிலாம் நம்ம அந்த பற்றணும்ன்ற அந்த பாடலை விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. நமக்கெல்லாம் உடற்பிணி தீரணுமா, நமக்கு வந்து திரு காணப்பேர் என்ற தளத்துக்கு போயிட்டு ஒரு பாடல் எடுத்து அழகா விளக்கம் கொடுத்தீங்க. அதாவது நமக்கு ஒரு பிணிலாம் போக்கணும், நம்ம தளத்தை மட்டும் வணங்கணும்னு இல்ல, நம்ம பூக்கள்லாம் எடுத்து எப்ப வழிபாடு பண்ணுவோம். ஆனா அந்த மாதிரி பூக்கள் கிடையாது. அந்த ஞானமாகிய இருக்க அந்த மலரை எடுத்துட்டு போகணும், அப்படிப்பட்ட பூசிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த திரு காணப்பேர்ல எல்லாம் இறைவன் தான், அவன் தான் நமக்கு வகுத்து கொடுக்குறான்ற அந்த எண்ணத்தை நமக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. இந்த மாதிரி ஒரு சிறப்பான உரை எங்களுக்கு எல்லாம் கிடைத்தது. முதல்ல நம்ம வந்து நேற்று வந்து நாங்க வந்து அகத்திய தேவாரத்துல தான் படிச்சோம். அது படிக்கொள்ள அடியார்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், முதல்ல நமக்கு குருவர்கள் கிடைக்கணும். அந்த குருவர் மூலமா திருநீற்று பதிகம் படிப்போம். அப்ப அந்த திருநீற்று பதிகமா நம்ம ஒரு உண்மையை தெரிஞ்சு 5 எழுத்து உண்மையை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அந்த கோயிலுடைய திறம் எப்படி, கோயில்லாம் எப்படி இருந்தது, அவங்க எல்லாம் எங்கெங்கெல்லாம் நாயன்மார்லாம் போய் வழிபட்டாங்க அப்படின்ற அந்த நிலை நமக்கு வந்தது. அதை பத்தி சிந்திச்சோம். அதுக்கு அப்படியே சிவனுடைய உருவத்தை கண்முன்னா கொண்டு அவர்லாம் எப்படிலாம் அந்த வழிபாடு செய்யணும், அவர்லாம் எப்படிலாம் இருந்தாங்கன்றத அந்த பாடலை எடுத்து விளக்கம் கொடுத்தோம். அப்புறம் பெருமானுடைய திருவடியை பற்றணும். அந்த திருவடியை பற்றின பிற்பாடு பெருமானே நினைச்சு அர்ச்சனை பண்ணோம், பாட்டுனால நம்ம அர்ச்சனை பண்ணோம்.
ஆனா நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்க்கையில அங்க இங்கதான் அலைஞ்சிட்டு இருக்கோம். அந்த உண்மை பொருளை இன்னும் உணராம இருந்துட்டு இருக்கோம். அப்போ உண்மை பொருள்னா என்னன்னா, அவர்தான் அந்த அடிமைத்தனத்தை நம்ம கொண்டு வரணும். எல்லாம் பெருமான் தான், அவராலதான் எல்லாமே நடைபெறுகின்றது அப்படின்ற அந்த திறத்தை எடுத்து சொல்லி நேற்று ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கிடைக்க பெற்றோம். அந்த வகையில இன்னைக்கு நீங்க இந்த விளக்கம்லாம் ரொம்ப அருமையா எங்களுக்கு எடுத்து கொடுத்தீங்க. இது உண்மையிலே அந்த அணைந்தோர்கள் தான், அவங்களுடைய கருணை தான் எங்களுக்கு இது கிடைச்சிருக்கு. அந்த வகையில இந்த 100வது பாடல மிக சிறப்பான முறையில விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அதான் அறம்னா 2 அறம். ஒன்று இல்லறம் மூலமா பற்று, உலக பற்றெல்லாம் வைத்து அது கொஞ்சம் கொஞ்சம் சிறிதாக அந்த இன்பத்தெல்லாம் அனுபவித்து அதன் பிறகு அதெல்லாம் துறந்து துறவரவத்துக்கு வரணும். துறவரம்னா இதெல்லாம் எல்லாத்தையும் துறக்கணும். இந்த பற்றுக்கெல்லாம் துறந்து அந்த துறவரத்துக்கு வரணுன்றது அறத்துக்கு 2 வகையான விளக்கம் எடுத்துக்கணும். மிக சிறப்பான முறையில இன்னைக்கு இந்த திருவருப்பை நிறைவு செய்திருக்கிறீங்கயா. மிக சிறப்பான ஒரு கருத்து. அடியேன் சில கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறேன் ஐயா. சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். எல்லா அடியார்களும் பேச வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு யாரும் போக வேண்டாம். அவங்க கருத்தை நீங்க எவ்வளவு நாள் உணர்ந்தீங்களோ அதெல்லாம் நீங்க இது சொல்லணும்னு விருப்பப்படுறேன். முதல்ல அடியேன் பேசி முடிச்சிடறேன். ரொம்ப காலம் எடுத்துக்கல, ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். இந்த சைவ சித்தாந்தத்துல அருமை பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆர்வம் நம்ம அடியார்களுக்கு நிறைய இருந்தது. அது பல அடியார்கள் என்னிடையே கேட்டுட்டே இருந்தாங்க, அம்மா இப்படியே நம்ம திருமுறையிலேயே படிச்சுட்டு போயிருந்தோம்னா அதுல என்ன இருக்கு? ஐயா சொன்னாரு, திருமுறை நமக்கு என்ன கொடுக்குதுன்னு சொன்னாரு. அன்பு எப்படி தோத்திருமுடமா நமக்கு 77 ஆசிரியர்களை சொன்னார் ஐயா. அதுக்கப்புறம் அறிவு, அது அறிவு சார்ந்த விஷயங்கள் எது கொடுக்குதுன்னா 14 சாத்திர நூல்கள் கொடுக்குதுன்னாரு ஐயா. அந்த மாதிரி நமக்கு ஒரு விருப்பம் ஏற்பட்டது. இந்த விருப்பம் வந்தாதான் நம்ம அடுத்தது தொட முடியும். எல்லாராலையும் அது கடைபிடிக்க முடியுமானா முடியாது. அதுல இச்சை விருப்பம் இருக்கணும். அந்த விருப்பம் இருக்கிறதுனால அந்த அடியார் பெருமக்களுக்கு இறைவனா பார்த்தா வகுத்து கொடுத்திருக்கிறார். அதுக்கு முதல்ல குருவர்களுக்கு திருவள்ளுவர் தான் நன்றி சொல்லணும். அந்த மாதிரி நமக்கு திருவள்ளுவர் கிடைச்சது. நமக்கு திருவருப்பை என்ற சாத்திர நூல் நமக்கு வித்யா குருவாக இங்க எழுந்தருளி நமக்கு அறிவையெல்லாம் புகட்டி அருமையான விளக்கம் எடுத்து கொடுத்திருக்கிறார் ஐயா. இந்த 14 சாத்திர நூல்ல மிக இன்றியமையாத இடத்தை பிடித்திருப்பது திருவருப்பை நூல். அந்த சாத்திர நூல்ல சைவ சித்தாந்த கோட்பாடுகள் முதலிருந்து முடிவு வரையில் முழுமையாகவும் அதே சமயத்துல எளிமையாகவும் நம்ம போன்ற அடியார்களுக்கு அது ஏற்ப சிறப்பாக விளக்கி சொல்கின்ற பான்மை ஐயாவே சாரும். மிக சிறப்பு வாய்ந்த நம் பேராசிரியர். இந்த நூல் 2 வரிதான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். திருக்குறள் மாதிரி 2 வரிதான், அது 100 குறட்பாக்கள் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த 2 வரி நூலுக்கு நம்மளால பொருள் சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய கருத்துக்கள் அந்த பாடல்ல அடங்கியிருக்கும். அந்த பாடலுடைய கருத்துக்களினா மிக எளிமையாக பொருள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த திருப்பை நூல் நமக்கு எளிதாக, அதாவது ஒரு பாடல் அதன் மூலமாக அந்த அரிய ஒரு பொருள் ஒவ்வொரு வரிக்கு விளக்கம் கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த பாடல் மூலியமா நம்ம பொழிப்புரையெல்லாம் கொடுத்து, அந்த பாடலுடைய உதாரண கருத்தாக சித்தாந்தம் மற்ற நூல்களுடைய அந்த கருத்துக்களை எல்லாம் அவர் உணர்ந்து ஆராய்ந்து நம்மளை போன்ற அடியார்களுக்கெல்லாம் பல உதாரணங்கள் எடுத்து சொன்னார். ஒரு கதையின் மூலமாகவோ, ஒரு திருவாசத்தின் மூலமாகவோ, ஒரு திருக்குறள் மூலமாகவோ நம்ம அடியார் பெருமக்களை எந்த வகையில புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கின்றதோ அந்த வகையில ஐயா இவ்வளவு அழகாக இந்த திருவருப்பை நூலை நமக்கோசரம் அருள் செய்துள்ளார். இந்த ரொம்ப சிறப்பான ஒரு வகுப்பாதான் நடைபெற்றதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா நான் அதுல ரொம்ப உணர்ந்தேன். அந்த விளக்க அளிக்கிறது ரொம்ப அருமையான ஒரு விளக்க அளிச்சார் ஐயா. அவரை நம்ம முதல்ல நம்ம குடும்பத்து சார்பாகவும் ஈஸ்வரன் குடும்பத்து சார்பாகவும் திருவாசந்தனை குடும்பத்து சார்பாக நம்ம ஈஸ்வரன் குடும்பத்து சார்பாக அடியார் முதல்ல அனைவரும் அவரை போற்றி நாங்க வணங்குகின்றோம். அதாவது ஐயா உண்மை விளக்க நூல் தான் எடுத்தார் ஃபர்ஸ்ட். அந்த உண்மை விளக்க நூல் 20 அமர்வு வந்தது. 28/10/2004 ஆரம்பித்து செப்டம்பர் மாசம் நிறைவு பெற்றது. அவ்வளவு அழகாக அந்த 25/3/2025 நிறைவு பெற்றது. இந்த 20 அமர்வாக அந்த உண்மை விளக்க நூல் நமக்கு கிடைச்சது. எல்லாம் இறைவனுடைய திருவருளாலும் நமக்கு ஐயா வித்யா குருவா இருந்து அது சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. அதுக்கடுத்த நூலை திருவருள் பயன், அது 35 அமர்வு. ஐயா சொன்ன மாதிரி 8 மாத காலமும் 1 வாரம் 2 வாரம் கூட அந்த மாதிரி திருவருள் பயன் 35 அமர்வாக நமக்கு கிடைச்சது.
29/4/2025 ஆரம்பிச்சு 24/2/2026 இன்று நிறைவு பெறுகிறது. மிக சிறப்பான முறையில இந்த திருவருப்பை நம்ம எல்லாம் கேட்டோம். ரொம்ப நன்றிங்க. என்ன சொல்றதே தெரியல. இந்த நிறைவு பெற்றா கூட எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மனசு லேசா அந்த இன்பத்தை அனுபவிச்சா கூட கொஞ்சம் ஐயோ வகுப்பு முடிஞ்சு போச்சா, நமக்கு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இனிமேட்டு வகுப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்தது எங்களுக்கெல்லாம். இறைவன் மறுபடியும் மீண்டும் கூட்டு வைப்பாரு. அந்த வகையில நம்ம ஐயாவை பத்தி ஒண்ணு சொல்லணும்னா, அவர் முதல்ல நேரத்தை கரெக்டா கடைபிடிப்பாரு. எனக்கு அதான் முக்கியமான ரொம்ப பிடிச்ச விஷயம். எல்லா அருளாளர்களாம் வருவாங்க, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போய் பேசிட்டு நமக்கு ஒரு தொய்வு ஏற்பட்டுரும். உடம்புல ஒரு தொய்வு ஏற்பட்டு ஒரு போர் அடிச்ச ஆரம்பிச்சிடும். ஆனா ஐயா அந்த காலத்தை கரெக்டா கடைபிடிப்பாங்க. அடியேன் வரானோ இல்லையோ, மற்ற மாணவர்கள்லாம் வராங்களோ இல்லையோ, ஒரு ஆசிரியர் எப்படி வருவாங்களோ முதல்ல அவங்கதான் ஒரு பணியில எப்படி முதல் ஒரு மாணவனாகவோ ஒரு ஆசிரியராக எப்படி ஒரு வகுப்பறையில் நுழையிறாங்களோ, அதே மாதிரி நம்ம குடும்பத்துல முதல் அடியாரவா ஐயா இருப்பார். நான் கூட 1 நிமிஷம் 2 நிமிஷம் லேட்டா வந்துருவேன். அந்த அளவுக்கு ஒரு காலத்தை கரெக்டா கடைபிடிக்கக்கூடிய ஒரு சிறந்த பேராசிரியர் தான். அது மட்டும் இல்லாம அந்த 1 மணி நேரத்துல முடிக்கணுமா, அந்த ஒரு சொற்றோட எப்படி இருக்கணும், மக்களுக்கு எப்படி எளிதா கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கருத்தெல்லாம் 1 மணி நேரத்துல அதிக நேரம் எடுத்துக்க மாட்டாரு. அந்த 10 to 11 மணிக்குன்னா கரெக்டா அந்த நேரத்தை கடைபிடிக்கக்கூடியவரு. அந்த காலம் நேரம் அவருக்கு அவ்வளவு அற்புதமான அந்த கடைபிடிக்கக்கூடிய ஒரு பேராசிரியர். அதாவது அப்புறம் அறம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நேர்மை அறம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அந்த நேர்மை இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் எப்படி நேர்மையா நமக்கு வகுப்பு எடுக்கிறாரு. எதை சொல்ல வேண்டும் அறம் சொல்லுவோம் இல்லையா, அது எதை சொல்ல வேண்டுமோ அதை மட்டும்தான் சொல்லுவாரு. தேவையில்லாத கருத்தெல்லாம் எதையுமே சொல்ல மாட்டார் ஐயா. இந்த பாடத்துக்கு தேவையான ஒரு கருத்து என்ன, மக்களுக்கு நம்ம அடியார்களை எப்படி எளிமையா எடுத்துக்கொண்டு போகணும்ன்ற அந்த நேரத்தையும் சரி, அந்த அறம்ன்ற அந்த சார்ந்த விஷயமாகட்டும் ரொம்ப சிறப்புக்குரிய செய்யக்கூடியவராக நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. அவருடைய பேச்சாற்று எல்லாருமே எல்லாருமே சொல்லுவாங்க இங்க இருக்கிற அத்தனடியார்களும் அவருடைய ஒவ்வொரு பேச்சும் அழகுமா, அப்படி தெளிவான ஒரு குரல்ல, அந்த சிம்ம குரல்ல அவ்வளவு அழகா தெளிவா நமக்கெல்லாம் புரியுற மாதிரி, இன்னும் கேட்கலாமா, ஐயோ அதுக்குள்ள நிறைவு பெற்று போச்சா அப்படின்ற மாதிரி ஆயிடும் எங்களுக்கெல்லாம். அந்த மாதிரி பேச்சாட்டு எல்லாரும் இழுக்கக்கூடியது அவருடைய குரல். அவர் நடத்த விதமே ஒவ்வொரு அழகுதான். மிக சிறப்பாக விளக்கம் எடுத்து கொடுப்பாரு. இன்னும் சிறிது நேரம் வகுப்பு எடுக்க மாட்டாரா என்று நமக்குள்ள ஒரு ஏக்கமே வந்துடும். 1 மணி நேரம் அதுக்குள்ள ஆகிவிட்டதா அப்படின்னு நினைப்போம். அவர்கள் 11 மணி ஆகிவிட்டது என்று நினைக்கிற அளவுக்கு எங்களுக்கு அந்த நேரம் போனதே தெரியாத அளவுக்கு ஐயா வகுப்பு எடுப்பாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய குரலுக்கு நாங்க திருவாசந்தனி ஆகட்டும் வேணுண்டவனுக்கு அத்தனை அடியாருங்க அவர்களுக்கு அடிமைதான் நாங்க. அது மாதிரி சிறந்த ஒரு பேராசிரியராகவும் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அவர் முன்ன ஒண்ணு சொல்லணும்னா, மிக எளிமைங்க. அந்த படோபகாரமே இல்லை, எல்லாரோடையும் அவ்வளவு அழகா பழகுவாரு. எனக்கு படிச்ச ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் படிச்சுட்டாலே கொஞ்சம் அந்த ஆணவம் அதெல்லாம் கூட இருக்கும்பாங்க. அதனால எந்த விதமான அந்த கௌரவமும் இல்லாம, எந்த வித புகழ்ச்சிக்கும் ஆசைப்படாம, எந்த வித பதவிக்கும் ஆசைப்படாம நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு சிறப்பான முறையில நம்ம அடியார்களுக்கெல்லாம் இவ்வளவு நம்ம கருணை புரிந்துதான் சொல்லலாம். எல்லாம் கருணை புரிந்தா இந்த மாதிரி 2 வகுப்பு எடுத்திருக்கிறாரு. அது சொல்லியே ஆகணும். அதாவது அடியனுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு மனிதர் தான் சொல்லலாம். அவருடைய நண்பராகவும் அவர் ஒரு பேராசிரியராகவும், அதாவது பாசமான ஒரு நண்பர் என்றே சொல்லலாம். அந்த மாதிரி அவருடைய திறமையை பத்தி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். மற்ற அடியார் சார்பாகவும் ஐயாவை நான் வணங்குகிறேன். அவரை இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா ஐயாட்ட என்னன்னா, நான் வேலுடைய குடும்பத்துல ஐயா பேசுறதை கேட்டிருக்கோம். எந்த தலைப்பு கொடுத்தாலும் அந்தந்த தலைப்புக்கு ஏற்றவர் சிறப்பாக உரையாற்றுவர். இந்த திருக்குறளை பத்தி சொல்லணும் தேவையில்ல. திருக்குறள் ஐயாவுடைய உயிர் மூச்சுதான் சொல்லலாம். அந்த மாதிரி திருக்குறளை எடுத்து விளக்கம் நிறைய கொடுப்பாரு. இப்ப கூட ஒரு திருக்குறள் விளக்கம் எடுத்து கொடுத்தாரு இல்லையா. திருக்குறள் அவர் ஐயாவுடைய உயிர் மூச்சு. அந்த அளவு திருக்குறளை ஒரு ஆர்வம் இருக்கும். எல்லா பேராசிரியரும் இருப்பாங்க, ஆனா ஒவ்வொருத்தவங்க தான் அந்த ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரி ஐயா திருக்குறள்ல அவ்வளவு ஒரு மூச்சாவே அதை நினைச்சு அதன்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த நம்ம ஐயாவே வேலுண்டவனை குழுமம் சார்பாகவும், திருவாசந்தனி குழுமம் சார்பாகவும், ஈசன் குழுமத்து சார்பாகவும், இங்க கூடியிருக்கும் பல அடியார் சார்பாகவும் அவர் திருவடி தாமரைகளையும் மனமொழிமைகளால் வணங்கி அவருக்கு எல்லாருடைய சார்பாகவும் கோடான கோடி மகிழ்ச்சியும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத
என்ன சொல்றது, யாருக்கு முதல்ல நன்றி சொல்லணும்னா முதல்ல இறைவனை தான் நன்றி சொல்லணும். குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி காணிக்கையாக பெருமானை நினைத்து வழிபாடு செய்கின்றோம். இந்த திருவருட்பயன் மூலமாக முதலில் நம்ம என்ன பண்றோம், ஐயா சொன்னார்லயே, கேட்டு ஒரு இச்சை மூலமா கேட்க கத்துக்கணும்னு ஆசை இருக்கு. அதுக்கப்புறம் கேட்டு சிந்தித்து தெளிவு பெற்று நெட்டை கூடணும்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி நெட்டை கூடணும். இந்த மாதிரி விருப்பம் இருக்கணும். அதுல விருப்பத்தின் மூலமாக தான் கேட்டு, கேட்டது யாருன்னு சிந்தித்து அதன் மூலம் தெளிவு பெற்று அதன் மூலம் நம்ம கடைபிடிக்கணும். அந்த இறைவனோட திருவரோட கலந்து இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலையை நமக்கெல்லாம் இவ்வளவு அழகாக அந்த திருவருட்பயன் மூலமாக நம்ம உணர்ந்தோம். அதுக்கு முக்கியமான அந்த பெருமானுக்கு தான் நன்றி சொல்லணும். திருவருட்பயன் பேராசிரியராக நமக்கு அந்த நூலை வழங்கின உமாபதி சிவனார் ஐயா அவருடைய குருவர்களுக்கும் பாக்கியமாகணும். நம்ம எல்லாருமே அடுத்த உண்மை விளக்க மனவாசம் கடந்தார், அவரையும் நம்ம குருவாக நினைத்து இதெல்லாம் கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு நூல். இந்த நூல் மூலியமாக நம்ம எல்லாம் உணர்ந்து கேட்டு சிந்தித்து நெட்டை கூடுறோம் இல்லையா, அவர்களுக்கும் திருவடியை தாமடி சென்னி மேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. இந்த வாய்ப்பு கொடுத்தது அடியனுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஐயா அடிக்கடி சொல்லுவார், இந்த நிர்வாகமோ இந்த இயக்குனரோ கிடையவே கிடையாது, இந்த ஈசன் குழுமம் மட்டும்தான். இதுக்கு அடியனுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. அடிக்கடி ஐயா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஐயா இதுக்கு இயக்குனர்ன்றதுலாம் யாருமே கிடையாது, எல்லாமே நம்ம அடியாருடைய கூட்டம் தான். அது மீண்டும் மீண்டும் சொல்லிக்க விருப்பப்படுறேன். நன்றி, திருவடி வணக்கம் ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா, என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப மகிழ்ச்சிமா. சிவாய் வாழ்த்து பாடல் பாடிட்டுமா ஐயா? பாடிடலாம். வான்முகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றிங்க. சிவாய். மற்றடியார் யாராவது பேச விருப்பம் இருந்தா பேசணுமா? திருவடி வணக்கம். ஒரே ஒரு வார்த்தை, திருவடி வணக்கம் ஐயா. சிவாய நம சிவாய நம. நாங்க பெற்ற பயன் ஐயா